நெல்லை பாளையங்கோட்டையில் மாநகராட்சிக்கு சொந்தமான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் மாநகராட்சி பணியாளர்கள் சீட்டு விளையாடியதாக கூறி திமுக பிரமுகர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. அம்மன் கோவில் தெருவிற்கு தண்ணீர் வருவது தடைபட்டது குறித்து கேட்க சென்றபோது பம்ப் ஆபரேட்டர் மற்றும் மாநகராட்சி பணியாளர்கள் சிலர் அமர்ந்து சீட்டு விளையாடியதாக புகார் தெரிவித்துள்ளார். நான் குடிக்க தண்ணீர் ஒரு 8 லிட்டர் சொல்லிட்டேன், சேர்மெண்ட்டை சொல்லிட்டேன், நீங்கள் சீட்டில் ஆடுவீங்க. இதே சீட்டில் ஆடுறலாட்டா நீங்கள் உங்களை அவ்வளோ பெரிய காலி பண்ணுறேன். இங்கே பாருங்க ஐயா, சீட்டில் ஆடுறாங்க. மாநகராட்சியிலேருந்து சீட்டில் ஆடுறாங்க. ஒரு நான் ஆயிரத்தம்மன் கோயிலுக்கு தண்ணி கேட்டிருக்கேன், சீட்டில் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே குடிக்க தண்ணி இல்லை, தண்ணி கேட்டேன். அசால்ட்டாக 3 மணி நேரம் ஃபோன் அடிச்சிருக்கேன். ஒரு சேர்மன் பாளையங்கோட்டை மண்டல சேர்மன் சொல்லியிருக்காரு, ஒரு ஏடபிள்யூ சொல்லியிருக்காரு, மேயர் சொல்லியிருக்காரு. இங்கே சீட்டில் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஒரு கவுன்சிலரு, ஆளுங்கட்சி கவுன்சிலருக்கு நிலைமை தான். அப்போ தனியாக சாதாரண ஒரு மக்கள் வந்து கேட்டால் எந்த நிலைமை ஆயிருக்கும். ஃபோன் அடிக்க 2 மணி நேரம் அடிக்க எடுக்க மாட்டேங்க. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.